ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். கன்னிராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே 10 ஆட்சியாக இருக்கின்றார். 5ஆம் தேதிக்கு பிறகு அவர் 11 உச்ச குருவோடு வருவார். 9 இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் தேதி 10 திக்பலம் அடைவார். ஆரம்பத்திலே 5 நாட்கள் மட்டும் ராசிநாதனுடன் சேர்ந்திருப்பார். அவர் 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். 7 இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்களுடைய ராசியை பார்ப்பார். ஆக ராசி பாதிக்கிறது. சனியும் செவ்வாயும் பார்த்ததால் நிச்சயமாக பிரச்சனை வரும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னவென்றால், உங்கள் ராசிநாதன் பூர்ணமாக பாதிக்கவில்லை. ஆரம்பத்தில் ஆட்சி பெற்றும் பிறகு அவர் உச்ச குருவுடன் 11 இருக்கின்றார். மாத பிற்பகுதியில் அவர் 23ஆம் தேதி என்று அவருக்கு பிடித்த வீடான சிம்மத்தில் இருக்கின்றார். ஆக ராசியை சனியும் செவ்வாயும் பார்த்தாலும் ராசிநாதன் பலமாக இருப்பதனால் 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். உங்களுடைய எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியும் லாபங்களும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழ் என்று அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றார் போலும், சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கு ஏற்றார் போலும் எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் மிக மிக அற்புதமாக இருக்கும். அதே வேளையில் 2ஆம் தேதிக்கு பிறகு 12 இருக்கக்கூடிய சுக்கிரன் நீங்கள் நீசமடைவார். நீசமடைந்தாலும் அவர் நீச பங்கம் அடைவார். காரணம், ராசிநாதன் ஆட்சியாக இருப்பதினால். சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதினால் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனம் தேவை. நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் தப்பான நல்லவர்களை கெட்டவர்களை நல்லவர்களாகவும் நீங்கள் நினைத்து கொண்டு அவர்களை நம்பி ஒரு சில காரியங்களை செய்ய ஆரம்பிப்பீர்கள். அதனால் நீங்கள் பெரிய சங்கடத்தில் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்றவர்கள் நிதானமாக யார் நம்பவர்கள், யார் நம்பகத்தன்மை உடையவர்கள், யார் நம்பகத்தன்மை அற்றவர்கள் என்பதை தெளிவாக தீர்மானமாக புரிந்து கொண்டு நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செய்ய வேண்டும். இல்லையென்றால் சிக்கல் வரும். அதுதான் ராசியை சனியும் செவ்வாயும் பார்த்த பலன்கள். மொத்தத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எது எப்படியாக இருந்தாலும் ராசிநாதன் வலிமை பெற்றிருப்பதனால் பெரிய சங்கடங்களில் வராது. ஆனால் பேர் கெடும், விமர்சனங்கள் வரும். அதை கண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உடைய ராசிக்கு 2 கூடிய சுக்கிரன் ஆரம்பத்திலே ஒரு நாள் மட்டும் 12 இருந்து பிறகு அவர் ராசியிலே நீசமடைகின்றார். சனியும் செவ்வாயும் பார்வையும் இருக்கிறது. ஆனால் ராசிநாதன் புதன் சாதகமாக இருப்பதினால் நீசபங்கமும் அடைகிறது. இருந்தாலும் தான் வீட்டிற்கு 12 நீசமடைவது பிரச்சனை இல்லை. சனி செவ்வாய் பார்வை 2ஆம் வீட்டு அதிபதி வாங்குவதனால் பண விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்ப விஷயத்திலும் சொந்த விஷயங்களையும் வெளியில் யாரையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. குறிப்பாக உங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட், உங்களுடைய பலவீனத்தை வெளியே சொல்லவே கூடாது. நினைவில் கொள்ளுங்கள். மற்றவருடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. வாக்கு விஷயத்தில், பண விஷயத்தில், சகல விஷயத்திலும் வாக்கு சம்பந்தமான விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை. குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் அமைதி கெடும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அது உங்களுடைய சொல்லின் மூலமாக இருக்குமே தவிர மற்றவர்கள் மூலம் இருக்காது. அதே வேளையில் அவர் நீசபங்கம் அடைந்திருப்பதினால் பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது. தேவை என்ற அளவுக்கு பணங்களும் வரும். அவர் ஒரு வகையில் அவர் திக்பலம் அடைந்து செவ்வாய் இருக்கிறார். அதனால் பல வகையில் பணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் வரும். சனி பார்த்தாலும் அவர் 5 கூடியவர், அவரும் திக்பலம் அடைந்து பார்க்கின்றார். 2 திக்பலம் அடைந்த கிரகங்கள் பார்ப்பது ஒரு வகையில் யோகம்தான். பணப்பிரச்சனைக்கு பிரச்சனை இருக்காது. அதே வேளையில் அந்த பணம் சுமூகமாக வரும் என்றால் வராது. பலவிதமான போராட்டங்களுக்கு பிறகே உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது கவனத்தில் கொள்க. உங்களுடைய ராசிக்கு 3 கூடிய செவ்வாய் அவர் ஆரம்பத்தில் 9 பிறகு 10 மிக வலிமையாக திக்பலம் அடைகின்றார். 3ஆம் வீட்டை உச்சமடைந்த குரு பகவான் பார்வை இருப்பதினால் உங்களுடைய தைரியம் வீரியமும் உங்களுக்கு கை கொடுக்கும். இளைய சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும். அவருடைய வாழ்வில் வயதிற்கேற்ற ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்ற அவருடைய சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே நிச்சயமாக உங்களுடைய ஜாதகம் அவர்களுக்கு நிச்சயமாக வேலை செய்யும். காரணம், 3ஆம் வீட்டு அதிபதி திக்பலம் 3ஆம் வீட்டை உச்சமடைந்த குரு பார்க்கிறார். அந்த குரு 3ஆம் வீட்டுக்கு யோகாதிபதி என்ற காரணத்தினால் அவருடைய வாழ்வு வளங்களும் வசந்தங்களும் அடையும். அதை கண்டு உங்கள் மனம் சந்தோஷம் அடையும். உங்கள் தைரியமே உங்களை கரையேற்றும். எடுத்த காரியங்கள் முழு வீச்சாகவும் வீரியத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். கடந்த மாதங்களில் விட்டு தொட்ட குறைகள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக முடிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். பயணங்களும் உண்டாகும். அந்த பயணங்கள் வெற்றி பயணங்களாகவும் லாப பயணங்களாக உண்டாகும். நீங்கள் தொடர்ந்து போராடி ஜெயிப்பதற்குண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. பயன்படுத்தி கொள்ளலாம். உடைய ராசிக்கு 4 கூடியவர் குரு அவர் 11 உச்சமடைந்து தான் வீட்டிற்கு 8 மறைந்தாலும் உச்சபலத்துடனும் 5ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் உடன் சேர்க்கையால் 4ஆம் வீடு வலிமை அடைகின்றது. ஆரம்பத்திலே ஒரு 5 நாள் 4ஆம் வீட்டை ராசிநாதன் புதனம் பார்ப்பார். வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சேர்க்கை, வாங்குவது, விற்பது போன்ற விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். பூமிக்காரன் செவ்வாயினுடைய பார்வையும் 4ஆம் வீட்டிற்கு விழுகிறது. அதனால் அதுவும் லாபம். சனியினுடைய பார்வையும் 4ஆம் வீட்டிற்கு விழுவதனால் போட்டி போராமை இருக்கத்தான் செய்யும். அதை கண்டுகொள்ளாதீர்கள். உங்கள் ஒரு சிலருக்கு தாயாருடைய உடல்நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான அக்கறை தேவை. மற்றபடி பிரச்சனை இருக்காது.
படிக்கின்ற மாணவிகள் கல்வியில் சாதிப்பார்கள். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள், குடியிருப்பு மாற்றங்கள், அலுவலக மாற்றங்கள் ஏற்படும். சொந்தமாக சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும், சொந்த வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் செய்து போகக்கூடிய வாய்ப்புகளும், அல்லது வாடகை வீட்டில் இருப்பவர்களும் வசதியான வீட்டிற்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் உருவாகும். ஆக 4ஆம் வீட்டின் மூலமாக போட்டியும் பொறாமையும் கந்திருஷ்டியும் இருந்தாலும் சாதனை படைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. குறிப்பாக படிக்கின்ற மாணவ மாணவிகள் சாதனை படைத்து விரும்புகின்ற கல்லூரிகளும் விரும்புகின்ற பாடப்பிரிவும் மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். படிப்புக்காக சிலர் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அந்த விஷயம் 5ஆம் வீட்டில் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் 5ஆம் வீட்டு அதிபதி 7 இருக்கின்றார், அதுவும் வக்கரமாக இருக்கின்றார். வக்கரத்தில் உக்கிரபலம், வீடு கொடுத்த கிரகம் குருவினுடைய பார்வை இருப்பதினாலும் 5ஆம் வீட்டை குருவும் புதனும் சேர்ந்து பார்ப்பதினால் 5ஆம் வீட்டிற்கு அந்த குரு 12 குடை வரும். அந்த உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் வீட்டிற்கு 6 குடைவர் என்பதனால் நிச்சயமாக பிள்ளைகள் வகையில் சுபவிரயங்கள் உண்டு, சுப செலவுகள் உண்டு. கடனும் வாங்கலாம். அந்த கடனை நீங்கள் சுப கடனாக தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு இந்த மாதம் கட்டாயம் கருத்தறுக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். ஏற்கனவே கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுகப்பிரசமாகக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாக உள்ளது. உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும். பிள்ளைகள் நிச்சயமாக படிப்புக்காக, தொழிலுக்காக உங்கள் குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரியக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். தாராளமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அது பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை. உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் சனி பகவான். அங்கே ராகு சம்பந்தம் இருப்பதினால் அந்த 6ஆம் வீட்டு அதிபதி 7 இருந்து குருவினுடைய பார்வை வாங்குவதனால் 6 இருக்கக்கூடிய ராகு 6ஆம் வீட்டு கெடுபலங்களை முற்றிலுமாக கெடுப்பார். போட்டி, பொறாமை, வம்பு, வழக்கு, சங்கடங்கள் எல்லாம் நீங்கள் நிவர்த்திவிடும். கடன் இருந்தால் அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்போ அல்லது கடன்காரால் பிரச்சனை இல்லாத நிம்மதியோ தருவார். நோய் இருந்தாலும் நோயை விரட்டி அடிக்கக்கூடிய வாய்ப்பு 6 இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு தருவார் என்று எதிர்பார்க்கலாம். ஆக 6ஆம் வீட்டு கெடுபலன் பெரிதாக உங்களை பாதிக்காது என்பதுதான் உண்மை. உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் குரு பகவான். அங்கே 7, 5, 6 கூடிய சனி பகவான் இருக்கிறார். வக்ரத்தில் உக்கிரபலம், குருவினுடைய பார்வையும் வாங்குகிறார். இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நீச்ச சுக்கிரனுடைய பார்வை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் கணவன் மனைவியில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் தொந்தரவு வரும். ஏதோ தற்காலிகமாக பிரிவும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எதையோ எடுத்தோம் கவுத்தோம் என்று உணர்ச்சி வசப்படாமல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனை இல்லை. திருமணமாக இருக்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சற்று ஜாக்கிரதையாக பெண்ணையோ பிள்ளையோ பார்க்க வேண்டும். தவறுதலான நபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பழகுகின்ற மற்ற சமுதாயத்தில் வேலைக்கு செல்கின்ற ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி, கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி, எல்லா ஆண் பெண் உறவுகளும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம், சுக்கிரனுக்கு சனி செவ்வாய் பார்வை இருப்பதினால் தவறுதலான நபர்களிடத்தில் பேசி காதல் என்ற போர்வையில் மாட்டிக்கொண்டு விடுவோம். தவறுதலான பழக்க வழக்கங்களுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எதிலும் எச்சரிக்கை தேவை. உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் செவ்வாய். அவர் ஆரம்பத்தில் பிறகு அவர் 10 திக்பலம் அடைகின்றார். அவர் 8 கூடியவர் 10 இருப்பதால் கூடுதலான கவனம் தேவை. மற்றபடி தகப்பனாருடைய உடல் நலத்திலும் சற்று கூடுதலான கவனம் தேவை. மற்றபடி 8ஆம் வீட்டு கெடுபலங்கள் பெரிதாக உங்களை பாதிக்காது என்பதே அடிப்படை விஷயம். உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் புதனாகின்றார். அந்த புதன் 10 ஆட்சி பெற்று பிறகு அவர் 11 உச்சகுருடைய இருப்பதினால் இந்த மாதம் பணியில் இருப்பவர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் மிக பெரிய முன்னேற்றமான மாதமாகும். மிக பெரிய செல்வமும் செல்வாக்கு அடையக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். மற்றபடி அரசியல் கட்சியில் இருப்பவர்களுக்கும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கும் உங்களை தேடி ஒரு சில பதவிகளும் பட்டங்களும் வரும். குறிப்பாக அரசியல் கட்சியில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். காரணம், 10ஆம் வீட்டு அதிபதி 11 அது உச்சகுருவுடன் ஆரம்பத்திலே சூரியனுடன் சேர்ந்திருப்பதால் மிகப்பெரிய செல்வமும் செல்வாக்கும் தேடி வரும். பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் இடமாற்றமும் வரும். தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலகட்டமாகும். நீங்கள் விரும்புகின்ற இடத்திற்கு இடப்பெயர்ச்சியும் எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. சரியான முறையில் நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் சந்திரன். அவர் 4 கிரகம். அங்கே உச்ச குருவும் புதனும் சூரியனும் இருப்பதினால் எடுக்கின்ற காரியங்கள் அத்தனையும் வெற்றி. மூத்த சகோதர வகையில் எல்லா விதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்கள். அவருடைய மூத்த சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும். அவருடைய வயதிற்கேற்ற நல்ல காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். ஒரு சிலருக்கு முதல் திருமணம் சரியாக அமையவில்லை என்றால் 2வது திருமணம் அற்புதமான வகையிலே குறையில்லாமல் அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அப்படிப்பட்டவர்களும் இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியான முறையில் திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். ராசிக்கு 12 கூடிய சூரியன் ஆரம்பத்திலே 11 பிறகு 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் 12 இருக்கின்றார். 23ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் புதனம் சேர்ந்து 12 இருப்பதினால் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவிரிய செலவுகளாகவும் ஆன்மீக சம்பந்தமான செலவுகளாக இருக்குமே தவிர வீண் விரிய செலவுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி ஆண் பெண்கள் சகல வயது உடையவர்களுக்கும் ராசியை சனி செவ்வாய் பார்ப்பதனாலும் அங்கே சுக்கிரன் இருப்பதுதான் சிறு குறையே தவிர அதை தவிர்த்து குரு புதன் சாதகமாக இருப்பதனால் எல்லா விதமான காரியங்களும் வெற்றியும் லாபங்களும் சாதனையும் படைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். உங்கள் வாக்கு விஷயத்தில் மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் ஆகஸ்ட் மாதம்
புரட்சி மாதமாகவே அமையும். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். அம்பாளையும் ஆண்டாள் தாயாரையும் தரிசனம் செய்வதும், அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் மகத்தான நல்ல பலன்களை தரும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரையும், செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதும், சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும், கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் கைமேல் பலன்களை தரும். இந்த தெய்வ வழிபாட்டினை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம். கைமேல் கட்டாயம் பலன்கள் உண்டு. நன்றி, வணக்கம்.